திராவிட மொழி குடும்பம் 9th ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அதில் ரிவைஸ் பண்ணிடலாம். எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதில் வந்து மொழிகளின் காட்சி சாலை, இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னவர் வந்து அகத்தியலிங்கம் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மொஹஞ்சதாரோ ஹரப்பாவோடலேருந்து தான் திராவிட நாகரீகம் அப்படின்னு ஒன்று தோன்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. திராவிடம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேரிட்டவர் யாருன்னா குமரிலம் பட்டர். ஹீராஸ் ஃபாதிரியார் அப்படின்றவர் வந்து தமிழா இதுல இருந்து திராவிடா அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடமொழிக்கும் ஐரோப்பிய மொழிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாமே தமிழ் குடும்பத்தோட சேர்ந்தது அப்படின்றத வந்து யாரு சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. ஹோக்கன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழியன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. இது இல்லாம கால்டுவெல் அப்படின்னு சொல்றவர் வந்து என்னன்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள்னு பிரிச்சிருக்காங்க. தென் திராவிட மொழிகள் பொறுத்த வரைக்கும் தமிழ், மலையாளம், கன்னடம் இது எல்லாமே தென் திராவிடத்துல வந்துடும். நடு திராவிடம் பொறுத்த வரைக்கும் தெலுங்கு இம்பார்ட்டன்ட். வட திராவிடம் பொறுத்த வரைக்கும் குரூக், மால்தோ, ஃப்ராக்யூ அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 28 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கால்டுவெல் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உலக தாய்மொழி நாள் அப்படின்றது வந்து பிப்ரவரி 21. மொரீஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் ஓவியம். ஈரோடு தமிழன்பன் அப்படின்றவர் வந்து தமிழ் ஓவியம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. இந்த நூல்ல எல்லாமே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அப்படின்றது தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா பாடல்லையுமே வந்து காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே அப்படின்ற நூல் வந்து இந்த வேர்டு வந்து எல்லாத்துலேயுமே வந்துடும். ஸோ பாடல் ஃபுல்லாக நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஈரோடு தமிழன்பன். எந்த நூல்ல அப்படின்னா தமிழ் ஓவியம், தமிழ் ஓவியம் அப்படின்ற நூலை வந்து ஈரோடு தமிழன்பன் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ ஈரோடு தமிழன்பன் அப்படின்றவர் வந்து தமிழ் ஓவியம்ன்ற நூல்ல வந்து கவிதை எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த கவிதை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈரோடு தமிழன்பன் வந்து நிறைய புது கவிதைகள், சிறு கவிதைகள், ட்ரெண்டிங்கா நிறைய எழுதுறது வந்து இவருக்கு ரொம்ப பழக்கமான ஒண்ணு. ஸோ அதுல வந்து ஹைக்யூ, சென்ட்ரியூ, லிமரைக்யூ அப்படின்னு சொல்லி புது புது வடிவத்துல கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குது. ஸோ 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வணக்கம் வள்ளுவா. இதை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈரோடு தமிழன்பன். அதே மாதிரி தமிழன்பன் கவிதைகள் அப்படின்றது வந்து தமிழக அரசின் பரிசு பெற்ற நூலாவும் இருக்கு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா பாரதியார். ஸோ இது முந்தி சொன்ன மாதிரி உலக தாய்மொழி நாள் அது வந்து எப்போனா பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். இதுதான் வந்து இதுல வந்து இம்பார்ட்டன்ட்.